என் இனிய தமிழ் மக்களே, உங்களிடம் கடந்த 70-80 ஆண்டுகளில் ஒரு 60 ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன். சில விஷயங்களை பகிர்வது கஷ்டமாக இன்னும் அவர் நினைவில் நிற்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கு. அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன். இவரை தேடி சென்னைக்கு வந்தேன். அவருடைய நண்பராகிட்டு அத்தகைய பொறுப்பு எனக்கு இருக்கு. அவருக்கு எனக்கு ஒரு மாயாத்தார் பார், நீ போயிட்டுனா நான் போயிட்டுதான் நீ அப்படின்வார். அது கஷ்டம். நான் சிவனுக்கு எது போயிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போயிருந்து புஷ்பா ஒரு சிலருக்கு தண்ணி ஊற்றுங்க, ஒரு சிலருக்கு தண்ணி அவர் வாயில் விட்டுருங்க. சிவன் போயிட்டேன். அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி வரேன். மயானத்தில் யாரோ அவர் சொன்ன வார்த்தை, உன்னை நான் போனால் நீ தூக்குவ, நீ போனால் நான் தூக்குவேன்னு சொன்னேன். எல்லாருக்கும் தள்ளி விட்டுட்டு கடைசியாக அவன் நான் செஞ்சேன், தள்ளி விட்டேன். நண்பனா மிகப்பெரிய இயக்கமாக எனக்கு தெரியாது. அந்த ஒரு சிரிப்பு வயா தரையா அது எவனுக்குமே வராது. அந்த அழகிய சிரிப்பு. நான் அவருடைய ஒவ்வொருதையும் நான் படிக்காத அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு. ஆனால் என்னை தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அந்த நட்பு இன்னைக்கு கஷ்டம். மீடியாவில் பேசும்போது கஷ்டம். ஏன்னா ஆளை சொல்லிடும், அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டு அழுகுதை நான் உள்ளதான் வச்சுக்க முடியும். மிகப்பெரிய கே பாலச்சந்திரனுக்கு இணையாக இன்னொன்று எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த பேரை கேட்டோடனே தமிழ் திரையுலகம் விழுந்து நிற்கிற மாதிரி. பாலச்சந்திரன், கே பாலச்சந்திரன் பல்ல கடிச்சிக்கிட்டு, நேரத்தை கடிச்சிக்கிட்டு ஒரு சிரிப்பார். மயா அது இது கிடைக்காது, கஷ்டம். ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன். கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார். இல்லைன்னா அவர் தான் இருந்து எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டியது. பாலச்சந்தருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வது. தமிழ் துறையில் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அறிவு ஜீவன். ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார். எவ்ரிதிங் ஷுட் பி பெர்ஃபெக்ட் ஃபார் யூ. அப்பேற்பட்ட ஒரு சினிமா திரையுலக மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது. அவருடைய நினைவு நாள் நினைக்கும்போது போகலாமா வேணாமா, போனால் ஏதாவது அழுகுன்னு சொன்னோம். அவ்வளோ யோசித்தேன். என் நண்பன் மோர் தென் த டைரக்டர், அவர் கூட இருப்பார். எந்த நிமிடத்திலையும் என்னை கைவிட மாட்டார். அவருக்கு கேட்டுட்ருப்பார், பாரதி என்னடா நீ சொன்ன மாதிரி பேசி ஆகணும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல தெரியல. ஹோல் திரையுலகமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம கொண்டாடணும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துள்ள இல்லாமல் the whole industry should be அவருடைய நினைவு நாளை கொண்டாடணும். எல்லா சிஷியங்க இருக்காங்க. அவருக்கு நிறையா சிஷியங்க. ஆனால் பயப்படுவாங்க. கையை கட்டி அந்த பல்ல கழிச்சு இருக்கும்போது பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ பயப்படுவாங்க. ஒன்று இருக்கிற மாதிரி நான் கிண்டல் பண்ணுவேன். ஓ நீ வந்து நின்று பாடியாடணும்.
அதே மாதிரி நானும் போய் போன வரைக்கும் நல்லா இருந்து போனோன்னு கையை கட்டி ஒரு அற்புதமானவன். அவருடைய பிறந்த நாள் தமிழ்த்துறையும் எத்தனை ஆண்டு காலாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது. மறக்க முடியாத ஆள்தான் வாரிசு. சுத்தமானவர், தெளிவானவர், அது சொல்ல முடியாது. தெளிவாக அப்படி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அவர் என்னை கைப்பிடிச்சுக்குவார். டேய் துறை வா, உன்னை எப்படி நான் கைவிடுவோம் கஷ்டம். அந்த நினைவு நாளை ஓரளவுக்கு இருக்கும். மிகப்பெரிய அளவில் அந்த நினைவு நாளை கொண்டாடணும். The whole industry, the chamber, council, everybody should be அவருக்கு செய்த மரியாதை அற்புதமாக செய்யணும். கஷ்டம் எனக்கு ஒரு மாதிரி. ஏன்னா நானும் விவசாய இப்போ இருந்திருந்தாருன்னா அவரும் நான் எனக்கு இது மாதிரி ஆயிருந்தா மிரட்டி சுற்றி கொண்டிருக்கலாம். என்ன மிரட்டி வாத்தியா மாதிரி சட்டம், மிகப்பெரிய சட்டம், மிகப்பெரிய வாத்தியா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவரை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன். இந்த பாலத்தில் நீர்க்கு முடியும் படம் பார்த்து பார்க்க வந்து அவங்க ரொம்ப நட்பாயிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் நாங்கள் 2 பேரும் ஒன்றாவது அழிச்சாச்சு. எந்த ஃபங்க்ஷனாக இருக்குங்களா முதல்ல என்ன கூடுவார், அதுக்கப்புறமா கூட்டுவோம். தெரியல. இயக்குனர் திரையுலகத்தில் இயக்குனர் அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நிலைத்து நிற்குமாறு இந்த பெயர் சுட்ட வேண்டும். அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில். ஸ்டாலின் நினைச்சார், உதயநிதி ஸ்டாலின். இது திருவிழத்தில் யாருக்கும் செய்வதில்லை. திருவிழம் அவருக்கு செய்கிற அந்த பாலச்சந்திர இன்னும் பல 100 வருஷங்கள் என் பிள்ளை தலைமுறைக்கு பேர் கஷ்டமாக இருக்கு. வார்த்தைகள் வரமாட்டேங்க. சில வார்த்தைகள் வசப்படுறது. என்ன அவன் என் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. ஆலர்பட் டேர்னிங்கில் ஆலர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த 1000 சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம். அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்திர அவர்களுடைய திருவுருவச் சிலையை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு. அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க, டைரக்டர் சரண் வந்திருக்காரு, எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வந்து வைக்கிற ரிக்வெஸ்ட்டு, தயவு செய்து பாலச்சந்திரர்களுடைய சிலையும் அங்கே வைக்கிற போது இது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை தான் பாரதிராஜா சார் அவர்கள் உங்ககிட்ட இப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. பாலச்சந்திரன் நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆழ்வப்பட்ட இடத்தை கடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலச்சந்தருக்கு ஒரு வாழ்ந்து இறக்க செய்யும். அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும். அது தமிழக அரசுக்கு அது ஒரு திறமை. ஏன்னா ஒரு சினிமா கலைஞர், இந்த அரசியல்வாதிகளில் தலைவர்களுக்கு சிலை வைப்பாங்க. ஒரு சினிமா கலைஞர்
சிலை வைக்கிறது சாதாரண. அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாலச்சந்திரனை நினைவு கூற வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்ய நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ஒரு நிமிஷம், இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம். இப்போ அதோட செயலாளர் பாபு இருக்காரு. இப்போ இந்த நாங்கள் எல்லாரும் பாலச்சந்தர் ரசிகர்னா யார்? அவங்க பொண்ணாக இருக்கலாம், ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர். கந்தசாமி சார், பாரதி ராஜா சார் தான் தலைவர் நிஜமாக பாலச்சந்தர் ரசிகருக்கு. கரெக்டாக சார்? ஸோ நாங்கள்லாம், நான் டேரக்டர் வசந்தே கிடையாது, நான் பாலச்சந்தரோட ஃபேன் இல்லை, ஏசி அப்படி சொல்லணும். அவ்வளவு அவர் மேலே ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும், மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும், அது வந்து இப்போ எந்த டேரக்டர் நீங்கள் சொன்னாலும், மகேந்திரன் சார்லேருந்து பாலுமேந்திரா சார்லேருந்து அத்தனை பேருமே நாங்கள் ஃபேனுன்னு சொன்ன ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான். அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசுக்கிட்ட கேட்க போகிறதை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்ககிட்ட தெரிவிக்கிறோம். பாரதிராஜா சார் அவர்கள் தலைமையில். என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன். 16 வயது நிலை ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகும்போது இங்கே இருக்கிற தேனாம்பேட்டை இளமின் காலனியில் வந்து பார்க்கும்போது முத அண்ணன் கூட நான் தான் கூட இருந்தேன். அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க நான் அப்போல்லாம் மனோஜெல்லாம் குட்டி பையன். அதுக்கப்புறம் அவர் கூட இருந்து எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலுடைய ஃப்ளாஷ்பேக்குக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு. அப்போ அக்கா வேணான்னாங்க. காதலோவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன். அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டைரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழித்து இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோ வந்து கண்ணு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா. அதில் மணிவண்ணன், நான், தனபாலெலாம் ஆக்ட் பண்ண வச்சு எனக்கு ரொம்ப பெருமை. இயக்குனர் சிகரம் படங்கள்லேயும் டைரக்டர் என்னை வந்து 4-5 படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. உனக்காக எழுதின சீனுன்னு அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டரை கொடுத்தாரு. அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணிவண்ணன்னு அடித்து உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாரில் அணைச்சி யார்கிட்டையும் போய் சொல்லாதுன்னு சொன்னார். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பெருமையை பேச ஆரம்பித்தா என்ன கூட நடிக்க கூப்பிட்டுருக்காரா? கண்டிப்பாக பாரதிராஜா சார் வந்து பாலச்சந்தர்ட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போதே கூப்பிட்டுருக்காரு. இல்லை, நிறைய பேர் பாலச்சந்தர் சார் நிறைய பேர் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க. நாங்களாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்களை நடிக்க வச்சவர் கேபி சாரும் அண்ணனும் தான். ஆமாம், ஏன்னா அவர் நியூ ஃபேஸஸ் ரொம்ப ஆமாம் நியூ ஃபேஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதில்ல. அவர் தான் முதல். ஆமாம் சார். அப்புறம் தான் நான். ஆமாம் சார். ஆமாம். அவர் என்ன ரொம்ப உரிமையோடு பேசுவார். வாழ்க்கை வரலாறு வந்து படமாக வருது. அந்த மாதிரி கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு இது படமாக எடுக்கிற திட்டம். கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பாக அது விஷயமா நாங்கள் வசந்த் சார், புஷ்பா மேடம் எல்லாம் கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த படமாக அது வரணும். பாலச்சந்தர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும். அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும். இளையராஜாவுக்கு எப்படி வருதோ அது மாதிரி இளையராஜாவுக்கு ஒரு படம் எடுக்கிறான். இளையராஜா பாலச்சந்திரன் வரும், அவ்வளோதான். என்னடா டேய் எல்லாம் பாலச்சந்தருக்கு பிள்ளைங்க மாதிரி. நான்டா சொன்ன பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்கு போய் கையை கட்டி நின்று அவருக்கு என்ன பண்ணணுங்க. நம்மகிட்ட எப்பெல்லாம் இஷ்டமாக வருவாங்க 10 மணிக்கு 11 மணிக்கு வாப்பான்ட்டு. நாங்கள் இப்போ பாலச்சந்திரன் போய் பார்க்கலாம். அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்பாங்க. நான் பையை வச்சுக்கிட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாரா ஒரு வேலைக்கு அப்படியே சிஸ்டத்தில் பை ஒருத்தர் கிடையாது. இப்போ அந்த விஸ்வாசம் அவர்கிட்ட இருந்து அப்படி நிற்கும் போதே பயப்படுவாங்க பாலச்சந்திரத்தை. அதெல்லாம் இப்போ இல்லை சார்.